சிவகுமார்கிட்ட ஒரு பாலிசி என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாங்கன்னா நேரா வந்துரும். மயிலாப்பூர் ஸ்டேஷன் நேரா வந்து என்ன சார் கூப்பிட்டீங்களாமே? இல்ல அவங்க வீட்டுக்கு முனையிலேயே ஒரு போலீஸ் பூத் இருக்கு. அதான் வீடுனா அந்த முனையில இன்னமும் இருக்கு அந்த போலீஸ் பூத். அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சிட்டி சென்டர்லேருந்து உள்ள வந்தீங்கன்னா, ஒரு சின்ன பாலம் தாண்டுன உடனே ரைட் சைடுல போலீஸ் பூத். அது உள்ள ஏரியால இருக்குமா? லெஃப்ட் சைடு அப்படியே திரும்பினா அந்த ONOX குப்பையெல்லாம் கொட்டியிருக்கு. அந்த கார்னர்ல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். அப்படியே போனீங்கன்னா நேரா லைட் ஹவுஸ் போயிடுவீங்க. இந்த கார்னர் கல்யாண மண்டபம் தான் இவங்க அட்டியே. இங்கே தான் இவங்க அட்டியே இருக்கும். இங்கே கோயில் திருவிழா நடத்துறது, பசங்க யங்ஸ்டர் ஏராளமான பசங்க கல்யாணத்துக்கு போகிறது, கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறது, பிறந்த நாளுக்கு போகிறது, குழந்தைங்க பிறந்த நாளுக்கு போகிறது, பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுறது. ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். பெரிய டெக்னாலஜிலாம் தெரியாது. ஒரு பெரிய ஆண்ட்ராய்ட் ஃபோனை கொடுத்து இதில் என்னான்னு பாருன்னா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜக்கு குடுத்துருப்பாங்கல்ல, பிளாஸ்டிக் ஜக்கு இப்படி திருப்பிட்டு குடிக்கிற மாரி இருக்கும். எல்லா டீ கடையிலயும் தண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அதுல வந்து தன்னோட செயினு, மோதிரம்லாம் கழட்டி போட்டா, அதுல நகை வச்சிருக்க மாரி, அவ்வளோ நகை இந்த மோதிரம் ஒரு அவன் பொறந்த நாள்னா யாருன்னா வராங்க, ஒரு 4 மோதிரம் போடுறோம், இத போடுறோம். இதெல்லாம் வந்து இப்படி தானே தவிர, பெரிய டெக்னாலஜி தெரியறது, அப்படிலாம் ஒண்ணும் இப்ப இருக்க மாரி காரு, BMW கார் அதெல்லாம் வச்சுக்க அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் தெரியாது.